வவுனியா மெனிஃபார்ம் நிவாரண கிராமங்களில் உள்ள மக்களுக்கு 6 மாத காலத்திற்குள் நிரந்தர வீடுகள் வழங்கப்படும் என மீள்குடியேற்ற அமைச்சர் குணரத்ன வீரகோன் தெரிவிக்கின்றார். வவுனியா செட்டிக்குளம் பிரதேசத்தை ஊடுருத்து வீசிய கடும் காற்றினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்குவது தொடர்பில் நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அமைச்சர் இதனை கூறினார். கடந்த சனிக்கிழமை வவுனியா செட்டிக்குளம் பிரதேசத்தை ஊடறுத்து வீசிய கடும் காற்றினால் மெனிக்ஃபார்ம் நிவாரண கிராமத்தில் கதிர்காமர் மற்றும் ஆனந்தகுமார சுவாமி ஆகிய முகாம்கள் அதிகளவில் பாதிக்கப்பட்டன. இதன்போது 150 வீடுகள் முற்றாக சேதமடைந்ததாகவும் 1218 வீடுகள் பகுதி அளவில் சேதமடைந்துள்ளதாகவும் வவுனியா மாவட்ட அரசாங்க அதிபர் PSM சார்ல்ஸ் கூறினார். இதனால் 4472 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். காற்றினால் சேதமடைந்துள்ள தற்காலிக இருப்பிடங்களை மீள அமைக்கும் பணிகளை இராணுவத்தினரும் போலீசாரும் இணைந்து ஆரம்பித்துள்ளனர். இதேவேளை அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களின் நிலைமையை அவதானிப்பதற்காக வவுனியா மாவட்ட அரசாங்க அதிபர் PSM சார்ல்ஸ் இன்று அங்கு சென்றிருந்தார். சனிக்கிழமை இரவு மெனிக்ஃபார்ம் பகுதியில் இடம்பெற்ற சுழிக்காற்றினால் இங்கிருந்த மக்களில் 1500 பேருக்கு மேற்பட்டவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். எனினும் உடனடியாகவே நாங்கள் அந்த கொட்டகைகளை சீரமைக்கும் பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம். இராணுவத்தினரின் தொண்டர் படையினரும் போலீசாரும் அரசாங்க உத்தியோகத்தர்களும் அரசு சார்பற்ற நிறுவனங்களும் தற்போது ஏறக்குறைய அரைவாசிக்கு மேற்பட்ட கொட்டைகளை சீரமைத்துள்ளார்கள். 130 தற்காலிக கூடாரங்கள் அங்கு அமைக்கப்பட்டுள்ளன. அத்தோடு இன்று 2000 அனர்த்த முகாமைத்துவ அமைச்சை சேர்ந்த 2000 டின் சீட்டுகளை அங்கு வழங்கியுள்ளோம். இராணுவத்தின் தொண்டர் படையினர் அவற்றை அந்த வீடுகளுக்கு பொருத்தி கொண்டிருக்கின்றார்கள். 3 நாட்களாக அவர்களுக்கு சமைத்த உணவை வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். எனவே யாவும் மிக விரைவாக வளமைக்கு திரும்பிக் கொண்டிருக்கின்றது. இதேவேளை வவுனியா மெனிக்ஃபார்ம் நிவாரண கிராமத்தில் வசிக்கும் இடம்பெயர் மக்களுக்கு அரசாங்கம் வழங்கும் நிவாரணங்கள் என்னவென நியூஸ் ஃபர்ஸ்ட் மீள்குடியேற்ற அமைச்சர் குணரத்ன வீரகோனிடம் வினவியது. தற்போது 1722 குடும்பங்களே கதிர்காமர் மற்றும் ஆனந்த குமாரசுவாமி ஆகிய கிராமங்களில் வசிக்கின்றன. இவர்களில் 206 குடும்பங்கள் அண்மையில் கொம்பாவில் பிரதேசத்தில் மீள்குடியேற்றப்பட்டனர். மேலும் 200 வீடுகளை அமைக்கும் பணிகளை ஆரம்பித்துள்ளோம். நாம் நிதி ஒதுக்கியுள்ள போதிலும் அந்த பிரதேசங்களில் காணப்படுகின்ற சிரமங்கள் காரணமாக மீள்குடியேற்ற நடவடிக்கைகளில் தாமதங்கள் நிலவுகின்றன. எனினும் நாம் அந்த பணிகளை முன்னெடுத்துச் செல்கின்றோம். தற்போதுள்ள நிலைமையின் கீழ் மீள்குடியேற்ற நடவடிக்கைகளை துரிதப்படுத்த வேண்டிய நிலைமை ஏற்பட்டுள்ளது. எனவே உறுதியாக 6 மாத காலத்திற்குள் மீள்குடியேற்ற நடவடிக்கைகளை நிறைவு செய்வது எமது இலக்காகும்.